அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு இறந்து விட்டார். இந்த புனித சனி கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கு முந்தைய நாள். நாம் என்ன சிந்திப்பது? எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நிறைவேறிற்று என்று கரவிரித்து தன் உயிரை கொடுத்த இந்த இயேசு இறந்த பிறகு எந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எனவே எல்லாம் வறண்டு போய்விட்டது, எல்லாம் உலர்ந்து விட்டது. இனி எங்கும் உயிர் இல்லை, எங்கும் வாழ்வில்லை, இனி ஒன்றும் எனக்கு கிடைக்காது என்ற எண்ண ஓட்டம் பொதுவாக இப்படிப்பட்ட இறப்புகள் நம் குடும்பங்களில் நடக்கின்ற போது நமக்கு நேரிடும். குடும்பத்தினுடைய தலைவன் இறந்து விட்டால் இனி இந்த குடும்பத்தை யார் பார்ப்பார் என்ற ஏக்கம், இந்த கேள்வி மீண்டும் மீண்டுமாக சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அதே போன்று உலகை மீட்க வந்த இயேசு கிறிஸ்து இறந்து போய்விட்டார், இனி என்ன என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். எனவே இந்த நாளில் இந்த கிறிஸ்து இறந்து விட்டார், ஆனால் உயிர் தரப்போகிறார். உயிர்ப்பு அல்ல, இறந்த கிறிஸ்து உயிர் தருவார். உயிர் தருகின்ற கடவுள் நம் கடவுள் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உலகம் வெறுமையாக இருந்தது. இந்த உலகில் யாரும் எதற்கும் ஒன்றும் இல்லாமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாருமே இல்லை, வெறுமையாக இருந்தது. இந்த உலகை அழகாக கடவுள் படைக்கிறார். 6 நாட்கள் படைக்கிறார். அவர் படைப்பின் முதன்மையாக ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். அந்த படைப்பின் நிகழ்வில் அழகான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. தொடக்க நூல் 2:7 ஆண்டவர் மிக அழகாக மண்ணை எடுத்து அதில் தன் உயிர் மூச்சை ஊத அங்கு உயிர் பிறந்தது, மனிதன் உருவாகினான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே உயிரற்று எல்லாம் இயற்கையாக அல்லது தாவர செடி கொடிகளாக இருந்த போதும் அவற்றிலிருந்து உலர்ந்து போய் இருந்த ஒரு மண்ணிலிருந்து மண்ணை எடுத்து அதற்கு இந்த கிறிஸ்து உயிர் கொடுக்கிறார். மண்ணிற்கே உயிர் கொடுத்தார் என்றால் மனிதர்களாகிய நமக்கு உயிர் தர மாட்டாரா? இரண்டாவதாக எசேக்கியேல் புத்தகம் 37 1 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். எசேக்கியேல் இறைவாக்கினுடைய வாழ்வில் மிக மிக பிரம்மாண்டமாக, பிரமிக்கத்தக்க, வியக்கத்தக்க, ஆச்சரியத்துக்கு நம்மை உட்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. இந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் உலர்ந்து போன எலும்புகள் கிடக்கின்ற அந்த இடத்தில் இறைவாக்கு உரைக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய இறைவாக்கு உரைக்க உரைக்க அங்குள்ள எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர ஆரம்பித்தன, உராய ஆரம்பித்தன. அங்கு தசைகளும் நரம்பு மண்டலங்கள் உருவாகி மனிதர்களாக அவர்கள் எழுந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஏனென்றால் இந்த எலும்புகள் மத்தியில் ஆண்டவருடைய ஆவியானவர் உயிராக அவற்றுக்குள் சென்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே உலர்ந்து போய் எலும்புகளாக உயிரற்ற தன்மையோடு இருந்தவற்றில் இந்த கிறிஸ்து உயிர் கொடுக்கிறார். எனவே உயிரற்ற எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தார் என்றால், அல்லது உயிரற்ற சாதாரண எலும்பு கூடுகளுக்கு இவர் உயிர் கொடுத்தார் என்றால் நமக்கும் உயிர் தர மாட்டாரா? மூன்றாவதாக உலர்ந்து போன வாழ்வில் இறைவன் உயிர் தருகிறார். அவருடைய உலர்ந்து போன ஒரு கோல், செங்கோல் என்று வைத்துக் கொள்ளலாம். இணைச்சட்ட புத்தகம் எண்ணிக்கை புத்தகம் 17 5 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளில் எண்ணிக்கை புத்தகத்தில் மோசேக்கு கடவுள் ஒரு வாக்கை கொடுக்கிறார். நீ 12 குலத்தில் ஒவ்வொரு குல சார்பாக ஒரு கோலை வாங்கு, அவர்கள் அதில் யாரை நியமிக்கின்றாரோ அவருடைய பெயரை நீ அதில் எழுது. இதில் தான் லேவியர் குலத்தின் சார்பாக ஆரோனுடைய பெயர் அந்த செங்கோலில் எழுதப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக இந்த 12 செங்கோல்களும் வைக்கப்படுகின்றன. ஜெபிக்கின்றார்கள். அடுத்த நாள் வந்து மோசே பார்க்கின்ற போது இந்த லேவியர் குலத்தினுடைய ஆரோனின் செங்கோல் துளிர்த்திருந்தது, அது பூத்திருந்தது, அதில் வாதுமை பழங்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உலர்ந்து போய் காய்ந்து போய் அல்லது ஒரு கட்டையாக இருந்த இந்த கோல் துளிர்த்தது போல, அல்லது அங்கு பூத்தது போல, அல்லது அங்கு பழங்கள் பழுகி காய்த்து கனிந்து மக்களுக்கு உணவாக மாறியது போல, இந்த கோல் உயிர் பெற்றது போல
கடவுள் நமக்கு உயிர் தர மாட்டாரா? நான்காவதாக, உயிரற்று இருந்த மனிதர்கள் என்று சொல்லலாம், அல்லது உயிரற்ற ஒரு வயிறு என்று சொல்லலாம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை. அந்த கர்ப்பப்பை காய்ந்து போய் கிடக்கிறது. அதில் ஒரு உயிர் உருவாகாது என்பது எல்லோருடைய எண்ண ஓட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்த பொழுதும் இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் காய்ந்து போய் உயிரற்ற தன்மையோடு இருந்த அந்த வயிற்றுக்கு உயிர் கொடுக்கிறார். ஈசாக்கு பிறக்கிறார். தொடக்க நூல் 21:1-2. அதே போன்று எலிசபெத்திற்கும் சக்கரியாவுடைய முதிர்ந்த வயது, இனி இவர்களுடைய வயிற்றில் குழந்தை உருவாகாது என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த உயிரற்ற வார்த்தைகளுக்கு அல்லது உயிரற்ற கர்ப்ப பைகளுக்கு, வயிறுகளுக்கு உயிரை கொடுத்தார். அப்படி என்றால் நமக்கும் உயிரை தருவார். இறுதியாக உடலுக்கு இறந்து போய் சடலமாக இருக்கிற மனிதருடைய வாழ்வில் உயிர் தருகிறார். யோவான் புத்தகம் 11:1-15 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஆண்டவர் மார்த்தா, மரியா, அவனுடைய சகோதரன் லாசர் 4 நாட்கள் ஆயிற்று. மார்த்தா சொல்வார், ஆண்டவரே வெளியே வந்தால் நாற்றம் அடிக்கும், 4 நாட்கள் ஆயிற்று என்று சொல்கிறார். லாசரே வெளியே வா என்று இயேசு சொல்ல உயிர் அங்கு கிடைக்கிறது. எனவே நேற்று பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு இறந்து விட்டார், உயிர் பிரிந்து விட்டது, இனி உயிர் இந்த உலகிற்கு கிடையாது, வாழ்வு உடையாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நாம் இந்த சனிக்கிழமையில் இன்று நள்ளிரவிலே உயிர்ப்பு என்ற ஒன்று நமக்கு கிடைக்கவிருக்கிறது. கடவுள் உயிர் தரப்போகிறார் என்று நாமும் எண்ணுவோம். எனவே நாம் எப்படி மீட்பு பெறப் போகிறோம்? உயிரற்ற மண்ணுக்கு உயிர் கொடுத்தவர், உயிரற்ற கட்டைக்கு உயிர் கொடுத்தவர், உயிரற்ற எலும்புக்கூடுகளுக்கு உயிர் கொடுத்தவர், உயிரற்ற வயிற்றுக்கும் சடலங்களுக்கும் உயிர் கொடுத்த கடவுள் நம் வாழ்வில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்திலும் உயிர் தருவார், உடனிருப்பை தருவார். அவரோடு இந்நாளில் பயணிப்போம். ஆமேன்.